வணக்கம் நண்பர்களே. மேசியா ஆடியோ, கோயம்புத்தூர், சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, கேபினெட்டுக்கு நம்ம ப்ரிண்ட்டு இன்றைக்கி போட்டுட்ருக்குறோம். என்னடா தொண்டை ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு 3 நாளாகவே உடம்புக்கு கொஞ்சம் முடியலை. இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அந்த கேப் வந்து இந்த ஒர்க்காவது பார்ப்போமே அப்படிங்கிறக்காக இதை எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம ஆம்ப் அசம்பிள் பண்ணுறது ஒரு 2-3 நாள் ஆச்சு. நம்ம அதில் செய்யவே முடியலை. ஏன்னா உடம்புக்கு முடியலன்னொடனே உட்கார முடியலை. ஸோ அதனால் அந்த வேலைகள் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த வேலையை எடுத்து பண்ணிகிட்ருக்குறேன். உட்கார முடியல, பட் நம்ம கொஞ்சம் நடமாடிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரில் நம்ம ஆர்விஎஸ் ஆயுர்வேத காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம கடை. நம்பர் 9025995741. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ரொம்ப சத்தம் போட்டு பேச முடியலை, ஸோ தவறுதலாக நினைக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் பொங்கல்லையே ஒரு 5 நாள் லீவ் விழுந்துருச்சு. அப்புறம் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அப்படி என்னென்னா அந்த லீவெலாம் விழுந்தோடனே கொஞ்சம் வேலை கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. ஸோ டெலிவரி எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தவறுதல் நினைக்க வேண்டாம். லைன் பை லைனாக அவங்களுக்கு அடுத்தடுத்த டெலிவரி வந்துட்டுருக்கும். கொஞ்சம் உடம்புக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்தால பிக்கப் பண்ணி வந்துடும். மறுபடியும் நம்ம ரொட்டீன் வாழ்க்கை தான். நைட்டும் பகல் தான் நம்ம ஒர்க் அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் உடம்பு ரெடி ஆகட்டும். ரெடி ஆனோடனே கண்டிப்பாக அடுத்தடுத்த ஒர்க்கை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த உடம்பு சரியில்லாட்டாலுமே நம்மளால் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் முடியலை. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நினச்சே நமக்கு வந்து அந்த தூக்கங்கள்லாம் வர மாட்டேங்குது. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் டே தான், இன்றைக்கி லீவ் அன்றைக்கி தான். அப்பவும் வந்து உட்காந்து எல்லாமே ஸ்க்ரீன் பிரிண்ட் எல்லாமே வந்து பக்காவாக போட்டு இதை பார்த்திங்கனாலே தெரியும். கையெல்லாம் ஃபுல்லாமே பெயிண்ட்டு எல்லாமே போட்டு பக்காவாக வச்சுருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஃபினிஷிங்காக உட்காந்து இந்த வேலை பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம 2.1 கேபினெட்டு, 1 mm திக்னஸ் கேபினெட். இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்புட் ஆப்ஷன் ஒன்று தான் இருக்கும். லெஃப்ட் ரைட்டு தலை, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு, சப்புக்கு வந்து பனானா சாக்கெட் போட்டிருக்கிறோம். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா பவர் சாக்கெட்டும் சுவிட்சும் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் வந்து நம்ம 4.0 நம்ம பண்ணிக்கலாம், 2.1 பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனில் வந்து நம்ம இதில் இந்த கேபினெட் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். முன்னாடி வந்து இதை 5.1 கேபினெட்டாக போட்டிருந்தோம். அதே தான் நம்ம 2.1 பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2.1க்காகவே நம்ம கேபினெட் போட்டோம். 2.1 4.1 ரெண்டுக்கே மல்டிபிள், அதாவது சப்புக்கு பனானா போடுற மாதிரி. ஸோ இது வந்து 1 mm திக்னஸ்ஸு. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்கும். சைடு அகலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு கிட்ட இருக்கும் சைடு அகலம். பேக் டெப்த்து முன்னாடியிலேருந்து பின்னாடி பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வரும். இதான் இதோட சைஸு. சப்போர்ட் கிளாம்போடு கொடுத்துருக்குறோம். சைடுக்கு அதேமாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் கொடுத்துருக்குறோம். எந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ண முடியுமோ நம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல வெல்டிங்லாம் பக்கா வச்சு பண்ணியிருக்கிறோம். இது வந்து 2.1 4.1 கேபினெட்டு. இதில் உங்களுக்கு 5 ஆம்ஸுக்கும் ஹோல்ஸ் இருக்கும், 10 ஆம்ஸுக்கும் ஹோல்ஸ் இருக்கும். நம்ம மல்டிபிளாக போட்டுக்கலாம். அடுத்தால 2 கெப்பாசிட்டி நம்ம பிசிபிக்கும் நம்ம ஹோல்ஸ் இருக்கும். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 ஃபீட் வைக்கிற மாதிரி 4 ஃபீட் வைக்கிற மாதிரி ஸ்டீரியோ போட்டு நம்மளது சப்வித்து பிடி எல்லாத்துக்குமே இதுக்கு ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து இது 2.1 கேபினெட். இது எல்லாமே அடுத்தால அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே 5.1 கேபினெட்டு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது 1 mm திக்னஸ் கேபினெட்டு தான். இது வந்து சைஸு வந்து 4 இன்ச்சு ஹைட்டு, சைடில் 17 இன்ச்சு, பேக் டெப்த்து 12 இன்ச்சு.
இது 1 mm திக்னஸ் கேபினெட்டு தான். இதுக்கும் நம்ம உள்ள ஹோல்ஸ் இருக்கும். அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை 4 கெப்பாசிட்டரும் போட்டுக்கலாம், 2 கெப்பாசிட்டரும் போட்டுக்கலாம். ஹோல்ஸு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் 2 வைக்கிற மாரி. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் இந்த சைடு வரும். நம்ம ரிமோட் கிட்டு, அப்புறம் நம்ம இப்போ போட்டிருக்க சப்வித்து பிடி பூஸ்டர் போர்டு அதுக்காகவும். அடுத்தால நம்ம 4 ஃபிட் வேணால் வைக்கலாம், இல்லை 8 ஃபிட் வைக்கிற மாதிரி. இது கேபினெட்லேயே நம்ம வந்து ஹோல்ஸ் பண்ணி வாங்கிடுவோம். இது எதுக்குன்னா நம்மளுடைய வேலைகளை குறைக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நமக்கு அந்த ஹோல்ஸ் போடுற டைம் வந்து கொஞ்சம் மிச்சமாகும். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டக்கு டக்குன்னு வேலை ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காகவே அடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு 200 கேபினெட் இது வந்து இது அடிச்சிருக்கிறோம். இதில் ஒரு 100 கேபினெட்டு இப்போ அடிச்சிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ வரக்கூடிய HDMI கிட்டுகளுக்கு இது மேட்ச் ஆகும். அதாவது ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI, ஏஆர்சின்னு இருக்கு இல்லையா, அந்த கிட்டுக்கு மேட்ச் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்ஸ் 1 2 3 லெஃப்ட்டு ரைட்டு அந்தமாரி கான்செப்டில் இது பண்ணியிருக்கிறோம். அடுத்தால நம்ம லோகோ சூலூர் அப்படிங்கிறது. சூலூரில் ப்ராப்பராகவே நமக்கு சூலூரில் தான் நம்ம கடையே இருக்குதுங்க. கடை RVS ஆயுர்வேதிக் காலேஜ் பக்கத்தில் தான். அடுத்தால சப்புக்கு வந்து 2 பனானா சாக்கெட் கொடுத்துருக்கோம், அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு ரைட்டு, சப்பு சென்ட்ரு, அப்புறம் பேக் சரவுண்டு, அதாவது பேக் லெஃப்ட் பேக் ரைட்டு அந்த மாதிரி வரும். இது பவர். இதுவுமே நீட்டாக பிரிண்டட் எல்லாமே போட்டுட்டு இது ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 5.1க்காக ரெடி பண்ண கேபினெட்ஸ். அது இதுவுமே பொறுமையாக உட்காந்து இந்த இருக்கு இல்லையா, பெயிண்டிங்கில் உட்காந்து போட்டு எல்லாத்தையும் முடித்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம தம்பி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்து மேலே அடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும். இன்றைக்கி லீவ் அன்னைக்கும் நம்ம உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட மூடி இது வெளியில் வந்து நம்ம இந்த ஸ்க்ரீன் போட்டுட்ருக்குறோம். உட்காந்து பக்காவாக எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் வந்து 20 இன்ச்சு கேபினெட் வந்து ஒரு 4 பீஸ் என்னமோ ஸ்டாக் இருக்குது. நம்ம இந்த இதை கேபினெட் எடுக்கும்போது தான் தெரிஞ்சு அவங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து இதோட மூடி. பார்த்தீங்கனாலே தெரியும். 20 இன்ச்சு கேபினெட்டு இங்கே எடுத்து வச்சுருந்தோம். ஒரே நிமிஷம் தம்பி, 20 இன்ச்சு கேபினெட் எங்கம்மா? இதான் நண்பர்களே 20 இன்ச்சு 1.5 mm திக்னஸ்ஸு, 20 இன்ச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். 3 ட்ரான்ஸ்ஃபார்மர்னாலும் வைக்கலாம். அதேமாரி 1.5 mm போட்டிருக்குது. இதையும் தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம பேக்கிங் பண்ணக்கூடிய பாக்ஸு. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 16 இன்ச்சு டெப்த் கேபினெட். இது எப்பொழுதுமே ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 4 பீஸ் இருக்குது. ரேர் பீஸு. யாருக்கும் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் 1.5 mm அந்த திக்னஸ்க்கு உண்டான ஒர்த் இருக்கும். அதுமாரி அதோட காஸ்ட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். ஏன்னா இது வந்து 1.5 வெயிட் அதிகமாக இருக்கும், தூக்க முடியாது. நல்ல வெயிட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கை வலிக்கும். ஒன் சைடு ஒரு கைனால் தூக்க முடியாது. இதான் நண்பர்களே. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4th ஆர்டர் பாக்ஸும் இருக்குது ஸ்டாக்கு. அப்புறம் நம்ம ரெகுலர் பாக்ஸ் இருக்குது. 4th ஆர்டர் பாக்ஸ் தான் இருக்குது. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பாக்ஸு, பெரிய பாக்ஸு, அப்புறம் மைக்காலே ஸ்கொயர் பாக்ஸு, இது எல்லாமே சென்டர் பாக்ஸு எல்லாமே இப்போ ஸ்டாக் இருக்குது. நீங்கள் தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து 4th ஆர்டர் பாக்ஸ் உள்ள இன்டீரியர். இதையும் பார்த்துக்கோங்க. 4th ஆர்டரில் ஒரு 4 மல்டி கலரில் இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நம்ம பஞ்சு பாக்ஸ் இது. ஸோ இதான் நண்பர்களே, தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. இப்போது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ எல்லாம் கொஞ்சம் டயர்டு தான், உடம்புக்கு முடியலை. ஸோ ஒரு 3 நாளாகவே அதனால் கொஞ்சம் டயர்டில் தான் வேலை செய்கிறேன். அதனால் பொறுமையாக உட்காந்து என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சிட்ருக்கேன். தம்பிமார்கள் தான் உட்காந்து பண்ணிகிட்ருக்குறாங்க.
இன்னொரு விஷயம், இந்த இந்த இன்னைய டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே. வாயில் நுழைய மாட்டேங்க தரதல் நினைக்க வேண்டாம். குடியரசு திருவிழா தானே? அதானே? ஓகே. ஸோ அதுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஏன்னா இன்னைக்கு லீவுக்குமே நம்ம வந்து இந்த டயர்ட் லீவுமே இன்னைக்கு உட்காந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். இது நம்ம என்ன சொல்கிறது, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படி செஞ்சிட்ருக்கோம். கேபினெட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு, பாக்ஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நம்ம 2.1 கேபினெட் காமிச்சிருப்பேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு. கேபினெட்டு தனிப்பட்ட முறையில் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் தனிப்பட்ட முறையில் கேபினெட் அனுப்பிச்சிட்ருக்கோம். முடிஞ்ச வரை கொஞ்சம் நேரில் வந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம கொரியர் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ்னாலும் போச்சு. அதனால் முடிஞ்ச வரை நேரில் வந்துடுங்க. இல்லை உங்கள் நண்பர் சர்க்கிளில் யாராவது வந்தானாலும் சொல்லுங்கள், அவங்ககிட்ட நாங்கள் கொடுத்து விட்ருவோம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக வந்து சேரும். அதனால தான் நான் அந்த காரணத்தை சொல்கிறேன். கொரியர் அதாவது முடியாத பட்சத்துக்கு நம்ம வந்து கொரியர் பண்ணுறோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி நேரில் வந்து எடுக்கிறது நலமாக இருக்கும். தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் 9025995741. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். சில டயத்தில் நம்ம ஃபோன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வருது. இப்போ இந்த பிரிண்ட் போடுற நேரத்துலலாம் கையிலலாம் ஒரே பெயிண்ட் தான், ஃபோனு கூட தொட முடியல. ஸோ அந்த டயத்தில் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஒரு மெசேஜாகவே போட்டுடலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே வேலை ரிப்ளை தான் கொடுப்பேன். ஸோ ரிப்ளை உங்களுக்கு வந்துடும். தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம். அடுத்தடுத்த ஆர்டர்லாம் நாங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். நாளையிலேருந்து ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்தோம். ஸோ அடுத்தடுத்து டெலிவரி பண்ணக்கூடிய ஆப்பு கண்டினியூவாக உங்களுக்கு டெலிவரி ஆகிட்டுருக்கும். ஸோ கொஞ்சம் டிலே ஆகிருக்குது. ஸோ அதனால் இந்த தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அதேமாரி ஆப்பில் நிறைய விஷயங்கள் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் வருது. அதான் நிறைய இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். அதையும் உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தப்பாக நினைக்க வேண்டாம். ஏதோ தவறுதலாக பேசியிருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் உடம்புக்கு முடியலை. ஸோ அதனால தான் ஏதோ தவறுதலாக பேசினாலும் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.